الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على نبيه المصطفى وعلى آله المصطفى. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. يا معاشر المسلمين ويا جماعة الحاضرين، يرحمكم الله تعالى. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் அர்ப்பணமாவதாக. மேலும் அல்லாஹ் தஆலாவினுடைய ஹபீபும் மஹ்பூபுமான நமக்கெல்லாம் சய்யிதும் ரசூலுமாகிய சர்வரே காயினாத் சய்யிதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சய்யிதினா முஹம்மதுல் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தவர்களாகிய அஹ்ல பைத்துக்களான சாதாத்துக்கள் மீதும் அவர்களின் சத்திய தோழர்களாகிய அஸ்ஹாபிகள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் அனைவரது மீதும் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க பெரியார்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய மெய்யடியாளர்களே, நேரம் 12 கடந்ததால் குறிப்பான சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு தந்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான ஜீவராசிகள், எண்ணிலடங்காத படைப்புகள் ஒன்றை ஒன்று மிஞ்சக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருப்பவைகள். எல்லா படைப்புகளை விட மிக மிக பலவீனமான படைப்பாக படைக்கப்பட்டிருப்பவன் மனித இனம், மனிதன். வக்கானல் இன்சானு லஈஃபா. ஆனால் எல்லா படைப்புகளுமே அவைகளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வட்டத்திற்குள்ளேயே சுழல்கின்றன. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. காரணம், மனிதனுக்கு அவனை தோற்றுவிக்கின்றவனால் தரப்பட்டிருக்கின்ற ஒரு சுதந்திரம் வேறு எந்த சிருஷ்டிக்கும் தரப்படவில்லை. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறார்.
அதே நேரம் மனிதன் எல்லா வகையான அதிகாரங்களையும் தனக்குள் கொண்டிருக்கிறானா என்று சொன்னால் எந்த அதிகாரமும் மனிதன் தனக்குள் கொண்டிருக்கவில்லை. அவன் அசைவதென்று சொன்னால் கூட அவனுடைய அசைவுக்கு பின்னால் ஒரு வானவர் நியமனம் செய்யப்பட்டு அந்த வானவருடைய தூண்டுதல் பேரில் தான் ஒவ்வொரு மனிதனும் அசைகிறான். ஒரு மனிதன் பேசுகிறான் என்று சொன்னால் அவனுடைய நாவை அவன் அசைப்பதற்கு அந்த நாவுக்குள் இருக்கின்ற 72 நரம்புகள் ஒரே நேரத்தில் செயல்பட்டாக வேண்டும். 72 நரம்புகளில் ஒரு நரம்பு சுருண்டாலும் அல்லது செயல்பட மறுத்தாலும் நாவு பேசுகின்ற சக்தியை இழந்தது. மனிதன் அதிகாரம் உடையவனா என்று சொன்னால் மனிதன் எந்த அதிகாரம் உடையவன் அல்ல. அதே நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனை படைத்தவன், மனிதனுடைய எஜமானன். மனிதனுடைய ஒரு அறிவிப்பை அவனுடைய வானவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அந்த வானவர்களிடத்தில் அவன் பேசுகிற போது சொன்ன வார்த்தை, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக பூமியில் என்னுடைய பிரதிநிதியை நான் வெளிப்படுத்தப் போகிறேன். மனிதனை பற்றி சொன்ன வார்த்தை. அதிகாரமற்றவன், சக்தியற்றவன், பலவீனமானவன், எதையுமே சுயமாக செய்ய தெரியாதவன். ஆனால் அவனுக்கு இறைவன் தருகின்ற அந்தஸ்து, அவன் என்னுடைய கலீஃபா, பிரதிநிதி. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு தொடர்பு. பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தான் இறைவனை கொண்டுதான் அசைகிறோம், இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை பெறாதவரை அவனும் மிருகமும் ஒன்று. ஏனென்றால் மிருகத்திற்குள் அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது. இனி மனிதன் என்ற வேறுபாட்டை கொண்டு வருவதென்று சொன்னால் அவனை தோற்றுவித்தவனை குறித்த சிந்தனை அவனுக்குள் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தனை அவனுக்குள் வந்தாக வேண்டும். அவனை தோற்றுவித்தவனை தேடுகின்ற தாகமும் அவனுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தாகம் எந்நேரமும் அவனுக்குள்ளே தகித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அவன் தன்னை தோற்றுவித்தவனை குறித்த சிந்தனைக்குள் ஒவ்வொரு வினாடியும் இருந்தாக வேண்டும். அப்படி இல்லாமல் போய்விடுகின்ற போது மனித தோற்றத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்ற, உலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனித மிருகம் என்று சொல்லலாம். இன்சானின் நாட்டுக்கு. ஆனால் மனுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றையும் இனம் காணுவதற்காகவே மனிதனுக்குள்ளே தரப்பட்டிருக்கின்ற ஒரு பொருளுக்கு பெயர் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்று சொன்னால் இவன் வேறு வகையான ஒரு கணக்கை தனக்குள் அதற்கென்று வைத்துக் கொள்கிறான். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்த போது இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ஆலமை பார்த்து கேட்டார்கள், நாமான் இப்னு சாபித்தே, என் பாட்டனாருடைய சட்டத்திற்கு மாற்றமாக நீங்கள் சட்டம் பேசுவதாக
மக்கள் பேசிக்கொள்கிறார்களே கேட்டார்கள். அது ஒரு நீண்ட சர்ச்சை. அப்ப இமாமுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு ரசூலே, ரசூலுடைய மைந்தரே, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தை நான் சொல்லுவதில்லை என்றார்கள். பகுத்தறிவு ஏற்காத ஒன்றை நான் சட்டமாக பேசுவதில்லை என்றார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமுல் ஆலம் அவர்களை பார்த்து திருப்பி கேட்டார்கள், பகுத்தறிவுக்கு பொறாத ஏற்காத ஒன்றை நீங்கள் சொல்வதில்லை என்று சொன்னார், பகுத்தறிவு என்பது என்ன என்று கேட்டார்கள். இப்ப ரொம்ப பேர் அது தெரியாமையே எனக்கு பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பகுத்தறிவு என்பது என்ன? இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதை பற்றிய முடிச்சியை அவிழ்த்து கொடுக்கிறார்கள். யாருக்கு? ஒரு ஹதீஸ் என்னுடைய பார்வையில் கிடைத்து அந்த ஹதீஸ் சஹீஹானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவதற்காக 2 ரக்அத்தை தொழுதுவிட்டு முராகபாவில் அமர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்து அந்த ஹதீஸை அவர்களிடத்தில் நான் அங்கீகாரத்தேன் என்று சொன்ன இமாமுல் ஆலமை பார்த்து கேட்கிறார்கள், ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு பகுத்தறிவு என்பது என்ன? இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு ரசூலே, பகுத்தறிவு என்பது என்ன? நல்லதை கெட்டதை பிரித்தறிவதற்கு பெயர் பகுத்தறிவு என்று சொன்னார். நன்மையை தீமையை பிரித்து தெரிந்து கொள்வதற்கு பெயர் தான் பகுத்தறிவு என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடனேயே ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் இமாமுல் ஆலம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த அறிவு நாய்க்கும் இருக்கின்றதே என்று சொன்னார்கள். இந்த அறிவு நாய்க்கும் இருக்கின்றது. நீங்கள் பார்த்ததில்லையா? அது உண்ணக்கூடிய உணவுகளாக வேறொரு உணவை அதற்கு முன்னால் வைத்தால் அதை நுகர்ந்து பார்த்துவிட்டு நகர்ந்து போய்விடும். அது உண்ணக்கூடிய உணவாக இருந்தால் அதை அது உண்ணும். அப்படியானால் தனக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற ஒன்று எது, தனக்கு பிரயோஜனம் அளிக்காத ஒன்று எது என்பதை நாய் கூட தெரிந்து கொள்கின்றது என்று சொன்னால் இதிலே நல்லது கெட்டது என்பதை நீங்கள் எப்படி பிரிக்கிறீர்கள், எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள்? நாயை போலவா? இமாமுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், இப்னு ரசூலே, ரசூலுடைய மைந்தரே, சகலவற்றையும் அறிந்தவர்கள் அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்களே எனக்கு சொல்லித்தாருங்கள், பகுத்தறிவு என்பது என்ன? பாருங்கள், பகுத்தறிவு என்பது என்ன என்பதை நீங்களே எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பகுத்தறிவு என்பது என்ன தெரியுமா? 2 நன்மைகள் ஒரே நேரத்தில் உங்களை எதிர்கொண்டு வருகின்ற போது அதில் விசேஷமான நன்மையை உங்களுடைய செயலாக்கத்திற்காக நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களே, அதற்கு பெயர் பகுத்தறிவு. 2 தீமைகள் ஒரே நேரத்தில் உங்களை சம்பவிக்கின்ற போது அதிலே தாழ்ந்த மிக எளிதான லேசான ஒரு தீமையை உங்களுக்கு உரியதாக நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீர்களே, அதற்கு பெயர் தான் பகுத்தறிவு. வெறுமனே ஒரு நல்லது என்று சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தவுடனே அதை நல்லது என்று தெரிந்து கொள்வதற்கு பெயர் பகுத்தறிவு அல்ல, அது கேள்வி அறிவு. ஏற்கனவே அது நல்லது என்று பேசப்பட்டிருக்கின்றது, பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அதை நீங்கள் நல்லது என்று அங்கீகரிக்கிறீர்கள் தவிர நல்லதென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆக நல்லதை கண்டுபிடித்தல் என்பது 2 நல்லது உங்களை எதிர்நோக்கி வந்தாக வேண்டும், ஒரே நேரத்தில் வந்தாக வேண்டும், நீங்கள் விரும்பாமல் வந்தாக வேண்டும். நீங்கள் விரும்பி அதை தேடக்கூடாது. நீங்கள் விரும்பி தேடாமலே அந்த 2 நன்மை உங்களை எதிர்நோக்கி வருமானால் அந்த 2 நன்மைகளில் விசேஷமான ஒன்றை உங்களுக்கு உரியதாக நீங்கள் எடுத்துக் கொள்வதற்கு பெயர்தான் பகுத்தறிவு. அதே போல 2 தீமைகள் நீங்கள் விரும்பி தேடாமலே அன்எக்ஸ்பெக்டட் என்று சொல்கிறார்களே, எதேச்சையாக உங்களை எதிர்கொண்டு வந்தால் அதிலே தாழ்ந்த ஒரு தீமையை நீங்கள் எடுத்து செயல்படுத்துவதற்கு பெயர் தான் பகுத்தறிவு என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா?
ரெண்டு நன்மைங்கிறது புரியுதா? ரெண்டு தீமைங்கிறது புரியுதா? அதை விளக்கணுங்கிற அவசியம் இல்லையா? இல்ல, ரெண்டு நன்மை என்பது உங்களுக்கு விளங்க இல்லையான்னு கேட்கிறேன். ரெண்டு நல்லது இஸ்லாமிய மார்க்கம் நன்மை என்று அங்கீகரிக்கின்ற ரெண்டு விஷயம். அந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் உங்கள்கிட்ட வந்துருச்சு. எதையாவது ஒண்ணுதான் நீங்க எடுக்க முடியும், ஒன்ன விட்டே தீரணும். ஒன்ன விட்டே தீரணுங்க. உதாரணமாக, நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறீங்க, ஒரு பெரும் தொகையை கடனாக தந்திருக்கிறீங்க. வாங்கினவர் ரொம்ப நாளா அதை திருப்பி கொடுக்க இல்லை. ஒரு நாள் திடீரென்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு அவர் போன் பண்ணி சொல்றாரு, உங்களுடைய பணம் தயாரா இருக்கு, நான் ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்கேன். எங்க இருக்கேன்? ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்கேன். 12:45 நான் இமிகிரேஷன் கிளியரன்ஸுக்கு ஏர்போர்ட்டுக்கு உள்ள போயிடுவேன். நீங்க 12:45 ஏர்போர்ட் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கங்க. நீங்கள் கொடுத்த அந்த கடனுடைய தொகையை திரும்ப பெறுவதற்கு 12:45 மணிக்கு நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா ஜும்மா போயிடும். என்ன போயிடும்? ஜும்மா போயிடும். நீங்க போகலன்னா பணம் போயிடும். ஆக ரெண்டில் ஏதாவது ஒன்றைத்தான் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஜும்மாவும் நல்லது, நன்மையானது. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது தீமையா? அதுவும் நன்மையானது. அப்ப இதுல எதுக்கு நீங்க முதலிடம் தருவீர்கள் என்று சொன்னா ஜும்மாவுக்கா? ஏழைகளுக்கு உரிய ஹஜ் அல்லவா அது. ஜும்மாவை விட்டுட்டு எப்படி போறது? பணம் போனா போகட்டும், ஜும்மாவுக்கு போவோம். யாருமே போக மாட்டாங்க இன்னைக்கு. கொஞ்சம் கவனியுங்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒவ்வொரு மனித அறிவுக்குள்ளும் இயல்பாக எண்ணக்கூடிய தோன்றக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய அடித்தளத்தையே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தினுடைய கடைசி நாளில் வாழுகின்ற ஒரு மனிதன் கூட இயல்பாக, ஃபித்ரத்தாக, இயற்கையாக எதை சிந்திப்பாரோ அதைத்தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே கொண்டு வராங்க. இப்ப ஜும்மாவுக்கு கொடுத்த கடனுடைய அந்த தொகையை போய் வாங்க மாட்டீங்களான்னு கேட்டாக்க பதில் வரல. பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட வராது. ஏன்? இது ஃபித்ரத்துக்கு ஹிலாஃப், இயல்பான அந்த மனித நிலைக்கு நேர் முரணான விஷயம் என்பதாலேயே நீங்கள் அதை ஏற்க மறுக்கிறீங்க, அதை அங்கீகரிக்கிறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? ஜும்மா வாஜிபு, ஆனால் கொடுத்த கடன் திரும்ப வருவதை பெறுவது ஃபர்து. ஏன்? அந்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கின்ற போது அந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்வதன் மூலமாக அதை பெருக்குவதற்குரிய வாய்ப்பு. அந்த பணம் பெருகுகின்ற போது அதில் இருந்து ஜகாத்தினுடைய தொகை பெறுகின்ற வாய்ப்பு. உங்களுடைய மனைவி, மக்கள் அத்தனை பேரும் பலன் பெறுகின்ற வாய்ப்பு. ஆனா ஜும்மா தொழுகையில எத்தனை பேர் வாய்ப்பு பெறுவாங்க? ஒரே ஒரு ஆடு தான் அதற்குரிய நன்மை. ஆனால் தொகை கிடைக்கின்ற போது பலருக்கு அதனுடைய பலன் கிடைக்கின்ற வாய்ப்பு. ஆக நன்மை இரண்டும் நன்மைதான். அதில் பலமானது, சிறப்பானது, விசேஷமானது, அதிக பலனை தனக்குள் கொண்டிருக்கின்ற நன்மையான விஷயம் எது என்பதை தேடி பெறுவதற்கு பெயர் தான் பகுத்தறிவு. அதே மாதிரிதான் ரெண்டு தீமை. இப்ப நன்மையில நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு தீமைங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குங்க. நான் அதையும் டெஃபினேஷன் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டு தீமை வருது. அந்த ரெண்டு தீமையில தாழ்ந்த ஒன்றை உங்களுடைய விஷயத்திற்கு, உங்களுடைய தேவைக்கு நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயம். விட்டுட்டு ரெண்டையுமே விட்டுறேன்னு சொல்ல முடியாது, தப்பவே முடியாது. அப்படி ஒரு நிர்பந்தத்திற்குள்ள நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா அது ஏதாவது ஒன்று எடுத்தா ஆகணும். அந்த ரெண்டுல லேசானது எது என்பதை தேடி அதை செயல்படுத்திட்டு போயிடணும். ஏன்னா அது நீங்க வாலியன்ட்ரி அப்படி தேடி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அன்எக்ஸ்பெக்டடாக
எதேச்சையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து தலை நீட்டுகின்ற விஷயங்களாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் விரும்பி தேடாத ஒரு தவறு, ஒரு தீமையான விஷயம் உங்களை தேடி வந்தால் அதிலிருந்து தப்புவதற்கு வழி இல்லை என்று சொன்னால் அந்த தீமையே உங்களுக்கு நன்மையாக மாறிடும். இதுவும் சட்டமேதைகளால் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்ற விஷயங்கள். ஆக மனிதனுக்குள்ளே தரப்பட்டிருக்கின்ற பகுத்தறிவு, அது தனக்கு முன்னால் இருக்கின்ற விஷயங்களை பிரித்து பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று, அவ்வளவுதான். ஆனால் சில பேர் வாதிப்பதைப் போல அந்த பகுத்தறிவு தான் ஒரு வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று வாதிக்கிறார்கள். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நான் படிப்படியாக விஷயத்திற்கு வர விரும்புகின்றேன். மனிதனுக்குள் இருக்கின்ற பகுத்தறிவு இறைவனுடைய வசனமாக இருக்கின்ற வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் என்பதாக வைத்துக் கொண்டால் அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதத்தில் பேசுகின்ற குர்ஆனுடைய ஒரு வாக்கிய பொய்யாயிரும். நிச்சயம் பொய்யாயிடுங்க. ஏன் அந்த வாக்கியம் பொய்யாகி போய்விடும் என்பதை ஒரு பக்கத்தில் வச்சுக்குவோம். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நாம் யோசித்து பார்ப்போமே. மனிதனுக்கு இறைவனால் தரப்பட்டிருக்கின்ற பகுத்தறிவு ஒரு வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்ற பொருள் என்றால் எதுக்கு நபி? நபி என்ற ஒருவர் எதுக்குங்க? தொழுகையை காட்டிக் கொடுப்பதற்கா? நோன்பு எப்படி வைப்பது என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கா? ஜக்காத்தை சொல்லிக் கொடுப்பதற்கா? ஹஜ் செய்து காண்பிப்பதற்கா? நபியினுடைய தேவை என்ன? ஒரு நபி மனித சமூகத்திற்கு மத்தியில் இறைவனால் அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நபியினுடைய அனுப்பப்படுதலுடைய நோக்கம் என்ன? அடிப்படை விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். முதல்ல வேதம் என்பது இறைவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பை, பிணைப்பை இறுக்கமாக்குவது மட்டுமல்ல, மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த மானுஷீக தன்மையை மாற்றி அமைத்து மனிதனுக்குள்ளே தெய்வீக தன்மையை உருவாக்குவதற்குரிய காரியத்தை செய்கின்ற பொருள் தான் வேதம் என்பது. மனுஷனாவே இருந்தான், அவன் அப்பவும் கடைசி வரையிலும் மனுஷன் தான். கடைசி வரையிலும் அவன் மனுஷன் தாங்க. ஆனால் மௌலானா அவர்கள் ஆரம்பத்தில் கிராத் ஓதும் போது ஓதுன ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற ஒரு வசனத்தை ஓதினார். உன்னுடைய நியமத்தை பெற்றார்களே அவர்களுடைய பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக என்ற அந்த வசனத்துக்கு அர்த்தம். அது என்ன நியமத்து? என்ன நியமத்தை? பொதுவா இறைவனுடைய வேதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாக்கியமும் பொதுவாகவே பேசும், குறிப்பாகவே பேசாதுங்க. காமனா பேசிட்டே போயிட்டு இருக்கோம். நியமத்துன்னா நியமத்தை தேடுவான் குர்ஆன்ல போய் மறுபடியும். இப்ப நியமத்தை தேட ஆரம்பிச்சாங்க சொன்னாக்கா, நியமத்துன்னு சொன்னாக்கா கையில இருக்கிற விரலுக்கு மேல மூடி இருக்கிற நெகம் நியமத்து தான், கண்ணுல இருக்கிற புருவம் கூட நியமத்து தான், மூஞ்சியில் இருக்க மீச ஆம்பளைக்கு வருது பாருங்க அதுவும் நியமத்து தான், தாடி நியமத். என்னதான் நியமத்து இல்லை, எல்லாமே உட்கார்ந்து இருக்க பாயி நியமத்து தான், போட்டிருக்க சட்டை கூட நியமத்து தான், இல்லைன்னா மானம் கட்டு போயிடுவோம். இப்ப எல்லாமே நியமத்து தான். அப்ப உன்னுடைய நியமத்தை பெற்றவர்களுடைய பாதை என்று எந்த நியமத்தை அந்த வசனத்தில் அவன் குறிப்பாக்குகின்றான். இது தெரியும்ல? எந்த பகுத்தறிவை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க? நீங்க சொல்றீங்களே பகுத்தறிவு இருந்தா போதும், அதை நாங்கள் வேதத்திற்கு பயன்படுத்துவோம் என்று பேசுகிறீர்களே. பகுத்தறிவு வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடையதாக, சக்தி கொண்டதாக இருந்தா நபிமார்கள் என்ற ஒரு சாராரை இறைவன் இந்த மனித குலத்திற்கு மத்தியில் அனுப்புங்கிற அவசியமே இல்லை. சரி, அனுப்பினால அனுப்பியவனே அந்த வேதத்தில் ஒரு குறிப்பான விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான். எப்படி சொல்லிக் கொடுக்கிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த வேதத்திற்குரிய நாயகர்.
ஏன்னா அவங்க வழியாகத்தான் இந்த வேதம் நமக்கு வந்து சேருது இல்லையா? அப்ப அவங்கள்ட்ட பேசுறான். அந்த வேதத்தை இறக்குகின்றவன் என்று சொல்ல மாட்டேன், அந்த வேதத்தை பேசுகிறவன். அந்த வேதத்தை பேசுறவன் யார்கிட்ட பேசுறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறான், நம்மள்ட்ட பேசல. நம்மால ஒருத்தன் சொல்றான், எனக்கு என்ன பகுத்தறிவு இல்லையா, எனக்கு புத்தி இல்லையா, நீ பேசினா என்னால கேட்க முடியாதான்னு அவன் கேட்கிறான். அவன் சொல்றான், அடே நீ கேட்கக்கூடிய உலகத்தில் இருந்து நீங்கிட்டடா, நான் பேசுவதை கேட்கின்ற சக்தி உனக்கு இல்ல, நான் பேசக்கூடிய என்னுடைய வசனத்தை எதிர்வாங்கக்கூடிய ஆற்றலோ அல்லது அந்த உலகத்திலேயே நீ இல்ல, அதை விட்டு தாண்டிட்ட. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸன் தக்வீம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின்னு சொல்றான். மனிதனை துவக்கத்தில் ஆன்மாக்களுடைய உலகத்தில் வைத்த போது அவன் பேசுறதை கேட்கக்கூடிய சக்தி விட்ட இருந்துச்சு, யார்ட்ட? மனுஷத்தை இருந்துச்சு. பிறகு தேவம் என்ற ஒரு சத்துருக்குள்ள, ஒரு தாழ்ந்த பூமிக்குள்ள, பாதாளத்துக்குள் இந்த ஆன்மாவை கொண்டு வந்து இறக்கி இந்த பூமியில கொண்டு வந்து மனுஷனை வச்ச உடனே அவன் பேசுகிற சக்தியை கேட்கின்ற சக்தியை ஆட்டம். இப்ப முடியாது, அவனால அவன் பேசுறதையும் கேட்க முடியாது, அவன் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியாது, அவனையும் பார்க்க முடியாது. இப்ப ஒரு மீடியேட்டர் தேவை. இவனுக்கும் அவனுக்கும் இடையில இரண்டு பேருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு, ரெண்டு பேருடைய நோக்கத்தையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுவதற்கு ஒரு மீடியேட்டர் தேவை. அந்த மீடியேட்டரை தான் குர்ஆன் வசீலான்னு சொல்லுச்சு. அவர் தான் அந்த நடுவரை தான் வசீலான்னு சொல்லுங்க. அந்த நடுவர் என்ற ஸ்தானத்திற்குள்ளே தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாங்க. நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த மீடியேட்டரை பார்த்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த வேதத்தினுடைய வசனகர்த்தா சொல்றான், வேதத்துடைய நாயகரை பார்த்து சொல்றான், இந்த வேதத்தை நீங்க உங்களுடைய சமூகத்திட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்கல்ல, ஆனா எப்படி கொடுக்கணும் தெரியுமா? இந்த வேதத்தை உங்க சமூகத்தினுடைய மக்கள்கிட்ட எப்படி கொடுக்கணும்? நீங்க லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைக்கும் மிர்ரப்பிக்கும் என்று சொல்றோம். என்ன சொல்றான்? உம்முடைய இரட்சகரிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட இந்த வேதத்தை நீர் விளக்கமாக தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக்கணும். அப்ப விளங்குறதா, நமக்கு விளங்குறதா இருந்தா அவர் எது கொண்டு வர்றான் சொல்லுங்க. அப்ப ஒரு நபியினுடைய தேவை என்பது என்ன என்ற ஒரு கேள்வி வந்தால், அவர் தொழுது காமிக்கிறதுக்கு வந்தவர் இல்ல, நோன்பு வச்சு காமிக்கிறதுக்கு வந்தவர் இல்ல, ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு வந்தவர் இல்ல. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தே வாஜிப் இல்ல, ஹஜ் செய்வதற்காக செஞ்சு காமிக்கிறதுக்காக வந்தவங்க இல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? அல்லாஹுவை ஒப்புக்கொள்ளாத ஒருவன் மீதுதான் அல்லாஹுவை ஒப்புக்கொள்வது நிர்பந்தம். நல்லா கவனிக்கணும், முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். அல்லாஹுவை ஏற்காத ஒருவன் மீதுதான் அல்லாஹுவை ஏற்பது கட்டாயம், ஷரத்து, கண்டிஷன். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே அல்லாஹுவை ஏற்றவர்களாக பிறந்தார்களா அல்ல ஏற்காதவராக பிறந்தார்களா? உங்களை தான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் பிறக்கும் போதே, இந்த பூமிக்கு வந்து உதிக்கின்ற போதே அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக பிறந்தார்களா அல்லது அல்லாஹுவை ஏற்காதவராக பிறந்தார்களா? ஏற்றுக்கொண்டவர்களாக பிறந்தார்கள் என்று சொன்னார். பிறகு அவங்களுக்கு என்ன கலிமா அவசியம்? ஏற்காதவனுக்கு தானங்க கலிமா வேணும் ஏற்றுக்கொள்வதற்கு. வாத்தியார் ஒண்ணு சொல்லி கொடுக்கிறாருன்னா ஆணு சொல்லுப்பான்னு மாணவன்ட்ட சொன்னா வாத்தியாருக்கே ஆனா தெரியாதுன்னா பாருங்க, அவருக்கே தெரியலன்னு மாணவன் சொன்னான்னா மாணவன் ஆனா எப்ப கத்துக்குவான்? கற்றுக்கொள்ள முடியுமா எந்த காலத்திலேயாவது? ஆக அல்லாஹ் தன்னுடைய நோக்கத்தை தன் அடியார்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு தன் ரசூலை இடைப்பொருளாக நிறுத்துறான்.
அந்த ரசூல் என்ற இணைப்பொருள் இல்லாம போனா இவனுக்கு இவனுடைய ரட்சுக்கு இடையில இருக்கிற அந்த லிங்க் சுத்தமா ஒடிஞ்சிடும். வலவ் அன மின் கைரில்லா வ குல்லு ஷைஇன் மின் கைரி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத நான் சொல்லல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க. வலவ் அன மின் கைரில்லா, நான் அல்லாஹ்வை விட்டு தனித்து விடுவேனே, ஆனால் அல்லாஹ்வை விட்டு நான் தனித்து விடுவேன், பிரிந்துட்டேன்னு சொன்னா குல்லு ஷைஇன் மின் கைரி, எல்லா சிருஷ்டிகளுமே அல்லாஹ்வை விட்டு தனிச்சு போயிடும். ஒண்ணு கூட அல்லாஹ்வை தொடர்பு கொள்ள முடியாது, ஒன்றால் கூட அல்லாஹ்வை நெருங்கவும் முடியாது, அல்லாஹ்வுடைய நோக்கத்தை தெரியவும் முடியாது, இவனுடைய தேவையை கேட்கவும் முடியாது. இவனுடைய தேவையை கேட்பதற்கு கூட இவனுடைய ரசூலுடைய உதவி இல்லாமல் போனால் இவனுடைய தேவை இறைவனுடைய சன்னிதானத்திற்கு போகாது. ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கட்டான். இவனுடைய தேவை அந்த ரசூல் இல்லாமல், அந்த ரசூலுடைய உதவி இல்லாமல் இவனுடைய ரப்புடைய சன்னிதானம் வரை இவனுடைய கோரிக்கை போய் சேராது என்பதற்கு ஒரு மிக பலத்த ஆதாரம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்போதும் நடைமுறையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரத்தை சொல்லட்டுமா? ஸலவாத் இல்லாமல் செய்கின்ற துஆ இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போகுமா? அப்ப அந்த ஸலவாத்துங்கிறது என்ன? அது என்னன்னு கேக்குறேன். ஸலவாத்துங்கிறது என்னங்க? ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் அல்ல, ரசூலுல்லாஹ்வை நினைவார்த்த கொள்ளக்கூடிய ஒரு நினைவு சின்னம். அந்த ஸலவாத்தை நீங்கள் மொழிகின்ற போதே பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், உங்களுக்கு உங்களில் இந்த பூமியில் இருந்து மறைந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நினைத்த அந்த வினாடியே அவர்கள் உங்கள் முன் இருப்பார்கள். இது எல்லாவற்றையும் மிஞ்சிய நிலையில் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், அன ஜலீசும் மின் திக்ரி, என்னை நினைக்கின்ற இடத்தில் நான் அமர்ந்தே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ். என்னை எங்கே நினைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் அமர்ந்தே இருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லல, அந்த நினைக்கக்கூடியவர்களோடு நானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறேன். ஆக ஸலவாத்தை நீங்கள் உங்களுடைய வாய் பேச துவங்குகின்ற போதே உங்களுடைய கோரிக்கையை கேட்பதற்கு வந்து விடுகிறார்கள். உங்கள் கோரிக்கை உங்களுடைய ரசூலிடத்தில் தான் போய் சேருகிறது. அந்த ரசூல் அந்த கோரிக்கையை பார்த்து விட்டு அது அவருடைய தகுதிக்கு ஒவ்வொரு ஒன்றை அவர் கேட்கிறாரா, தகுதிக்கு மீறிய ஒன்றை கேட்கிறாரா என்று உங்களுடைய வேண்டுதலில் இருந்து எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறார்கள். உங்களுடைய தகுதிக்கு உரியதுதான், உங்களுடைய தேவைக்கு அவசியமானதுதான் என்று தெரிந்தால் அதற்காக அந்த ரசூல் உங்களுடைய இரட்சகனிடத்தில் சிபாரிசு பண்ணுகிறார்கள். இதான் மீடியேட்டருடைய வேலை. மீடியேட்டர் சொன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு துஆ, ஒரு ரசூல், ஒரு தூதரா என்ன வார்த்தை பேசுறான் பாருங்க நம்ம ஆள். இன்னைக்கு எவ்வளவு படுமோசமான ஒரு 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 விளங்காத நிலைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார் இந்த சமூகம் பாருங்க. ஒரு தூதர் வந்தாங்க, அவங்களுடைய தூதுவத்தை கொடுத்தாங்க, அவங்க வேலை முடிஞ்சு போச்சு, அவங்க போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு எதுக்குங்க நீங்க துவா செய்யறதுக்கு ஸலவாத் ஓதணும்? அவங்களே போயிட்டாங்கல்ல, அவங்க இப்ப இருக்காங்களா? நம்முடைய நம்பிக்கையில் இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாங்க, நமக்கு முன்னால தான் இருக்கிறாங்க, நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய சிந்தனையில் அவர்கள் இல்லைங்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா இதுல ஒரு பெரிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவன் துவாவே ஓத விட்டுட்டான். இல்லைன்னா அவன் துவா ஓதி இருப்பான்ல. துவா ஓதணும்னா ஸலவாத் ஓதி ஆகணும். அல்லாஹ் அல்லாத ஒருவருடைய பெயரை உச்சரிப்பதா எவ்வளவு பெரிய இப்லீஸா இருக்கணும். இப்ப எவ்வளவு பெரிய இப்லீஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரை சொல்றதுக்கு இவன் இவ்வளவு யோசிக்கிறான், இவ்வளவு தயக்கம் காட்டுகிறான் என்று சொல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்களை படைத்திருக்கிறான்.
அவர்கள் வாழ்வதற்கு ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கிறான். அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் சித்தப்படுத்தி இருக்கிறான். ஆனா எதுவுமே அந்த அடியானுக்கு அவனுடைய ரசூல் என்ற மீடியேட்டர் இல்லாம கிடைக்காது. நல்லா கவனிக்கணும். ஒரு பருக்க சோறு கூட அந்த ரசூலுடைய உதவி இல்லாம கிடைக்காது. கிடைக்காதுங்க. என்ன இருந்தாலும் இப்படி பேசுறாருன்னு சொல்லாதீங்க. வல்லாஹு யுஅதி வ அன காசிம் قال رسول الله صلى الله عليه وسلم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கின்ற ஜீவராசிகளுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் அவன் கொடுக்கின்ற அத்தனையையும் எங்கிட்ட தான் அருள் புரியான், எங்கிட்ட தான் கொடுக்கிறான். வன காசிம், நான் தான் அதை பங்கீடு செய்கிறேன். ஏன் நான் தான் மீடியேட்டர்? நேரடியாக அவன் கொடுக்கிறதா தான் நான் எதுக்குங்க? அவனுடைய வேதத்தையே அவன் நேரடியா கொடுக்க முடியல. அவனுடைய படைப்பினுடைய வெளியாட்டியே அவன் நேரடியா கொடுக்க முடியும். மனுஷனையே அவன் நேரடியா படைக்கலீங்க. அந்த ரசூலுடைய நூரை வச்சுதான் மனுஷனுடைய ரூஹையும் படைச்சான், தேகத்தையும் படைச்சான். இந்த ரசூல் இல்லாம எது வர முடியும் நினைக்கிறீங்க? ஒரு பருக்க சோறு திங்கிற, ஏன் பருக்க சோறு எல்லாம் அப்புறம் வச்சுங்க, உள்ளுக்குள்ள இழுக்கிறோம் பாருங்க, அது கூட அந்த ரசூலுடைய அருள் பார்வையில தான். இல்லைன்னா அது நின்று போயிடும். நின்றுச்சுன்னா என்ன ஒண்ணு நினைக்கிறீங்க? தூக்கி போட்டு ஓடிட்டு போயிடுவான் நம்பாலே ஒன்னா சேர்ந்து. அதுவும் அவர்களுடைய அருளை கொண்டுதான், அவர்களுடைய பரிந்துரை கொண்டுதான், அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இப்ப முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூல் இல்லாம எதுவுமே இல்லைங்க. ஆனா இப்ப ரசூலை விளங்குவதில் நாம் என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். இந்த ரசூல் சொல்லும் போது தூதர் சொல்றான், நபி சொல்றான், ரசூல் சொல்லி நமக்கு விளங்காத ஒரு அரபி வாக்கியத்திலே சொல்லிட்டு நம்ம விளங்காமலே அப்படியே போய் மௌத்தா போயிடும். ரசூலை விளங்கணுங்க, அல்லாஹ்வை விளங்கணுங்க. அவ்வளவு தீன் மாரிஃபத்துல்லாஹ். மார்க்கத்தினுடைய முதல் கடமையை தொழுகை இல்ல, அல்லாஹ்வை அறிந்து கொள்வதுதான் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கும் போது ரசூலை புரியாம எப்படிங்க வாழ்க்கை? ரசூலை தெரிஞ்சுக்காம எப்படிங்க தொழுகிறது? ஏன்னா அந்த தொழுகையினுடைய அசைவே ரசூல் தானங்க. இன்னல்லாஹ் خلق السماوات خلق السماوات خلق ان الله سبع السماوات والارض في سوره اسم احمد. இது ஹதீஸ். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் அஹ்மத் என்ற சூரத்தில் தான் படைத்திருக்கிறான். அஸ்ஸலாத்து ஹிய முஷாஹதத்து அஹ்மதின். தொழுகை என்பது அஹ்மத் என்ற தேக, அஹ்மத் என்ற தோற்றத்தை தரிசிப்பதற்கு உள்ள பெயர் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் சூஃபியாக்கள் என்று சொன்னா, அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பொருள் எது என்பதை நாம் தெரிய வேண்டுமா இல்ல வேண்டாமா? சும்மா சுருக்கி 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 மடக்கி மடக்கி பேசுறதா இருந்தா நம்மள மாதிரிதான் ஒரு மனுஷரா இருந்தாங்க. அப்படி நம்மள மாதிரி மனுஷராக தெரிஞ்சாங்க, இருந்தாங்கன்னு சொல்லாதீங்க. நம்மள மாதிரி மனுஷரா தெரிஞ்சாங்களே தவிர இருந்தாங்கன்னு ஒரு காலத்திலயும் சொல்லாதீங்க. இருந்தாங்கன்னு சொன்னா அது காஃபிர்களுடைய வாக்கியமா போயிடும். நம்மள மாதிரி ஒரு மனுஷரா தெரிஞ்சாங்க, ஆனா நம்மள மாதிரி மனிதராக இருந்தார்களா என்றால் இல்லை இல்லை, அவர்கள் நம்மள மாதிரி மனிதராக எப்பவுமே இருந்ததில்லைங்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் அவர்களுடைய வரலாறுகளுக்குள், அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளுக்குள்ளே குவிஞ்சு கிடக்கு. அவங்க நடக்கிறாங்க, அவர்களுடைய திருப்பாதம் பூமியில் தரையிலே பாய்வதில்லை. அவங்க நடந்து போறாங்க, சூரியனுடைய வெளிச்சத்திலே அவர்களுடைய தேகத்திற்குரிய நிழல் பூமியில விழமாட்டேங்குது. தேகம் இருந்தா நிழல் விழுகணும் இல்லைங்க, ஆனா இங்க விழுக மாட்டேங்குது. அவர்களுடைய திருக்கரம் பட்ட ஒரு துணி சாப்பிடுவதற்கு
உணவு சாப்பிடுவதற்கு விரிக்கப்படுகின்ற ஒரு துணிங்க அவர்களுடைய திருக்கரம் பட்டத்தினால் நெருப்பு அதை தொடவே மறுக்கிறது. என்ன அந்த தேவன், என்ன அந்த பொருள், என்ன ரசூல் என்று சொல்லப்பட்ட அந்த பொருள் எது, நபி என்று சொல்லப்பட்ட அந்த பொருள் எது? கண்ணியம் மிக்கவை. தொழுகையை கத்துக் கொடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதீங்க. அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். தொழுகையும் அவர்களிடம் இருந்து பெறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது லட்சியத்திற்குரிய பொருள் அல்ல, லட்சியத்திற்குள்ள பிரச்சனை அல்ல. மாறாக லட்சியத்திற்குரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவ்வளவு தீனி மஅரிஃபத்துல்லாஹ். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையின் தலையான கடமை என்பது, அதிமுக்கியமான பிரச்சனை என்பது அவனுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை அறிவதென்று சொன்னார்களே. அந்த அறிவை அந்த ரசூலிடம் இருந்து பெறுவதுதான் நம்முடைய வேலை. அதுக்குத்தான் அவங்கள தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஏன் அந்த ரசூலுக்குள் இருந்து யாரை தெரிந்து கொள்ள நாம் துடிக்கின்றோமோ அவன் பிரதிபலித்துக் கொண்டிருந்தான். எந்த பரம்பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த பரம்பொருள் அந்த ரசூலுக்குள் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது. இப்படி சொன்ன உடனே நம்மால மலைக்கிறோம். அதிலே குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே இருக்கின்ற உலமாக்கள், இந்த மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் என்று பேசப்படுகிறார்கள் அல்லவா, இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா அப்படியே திகைச்சு போறாங்க. என்ன இந்த ஆள் சொல்றாரு, அப்படி என்ன ரசூலுல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றாரான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை எப்படிங்க அல்லாஹ்னு சொல்ல முடியும்? அப்புறம் தான் ஏன் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? அப்ப நான் கேட்கிறேன், அந்த ரசூலுக்குள்ள அல்லாஹ் இல்லையா? நான் திருப்பி கேட்டா பதில் சொல்லுங்க. அந்த ரசூலுக்குள் இருந்து அல்லாஹ் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தான், தஜல்லியாகி கொண்டிருந்தான் என்று சொன்னா நீங்க அப்படியே மலைச்சு போய் உட்கார்ந்துருவீங்க, உங்களுக்குள்ள ஹைரத் வந்துருது. ஆனா அதையே நான் வேற மாதிரி திருப்பி கேட்கிறேன், அந்த அல்லாஹ் அந்த ரசூலுக்குள்ள இருந்தானா இல்லையா? இருந்தான், இப்பவும் இருக்காங்க. இப்பவும் அந்த ரசூலும் இருக்காங்க. அந்த ரசூலுக்குள்ள அவங்களுடைய ரப்ப இருக்கத்தான் செஞ்சிட்டு இருக்கான். ஏன் உங்கள்கிட்ட இல்லையா? रसूल अल्लाह இருந்தா अभी उसको हटा लो, खिसा उसको, नालायक। अल्लाहुम्म सल्ली अला सय्यिदिना व मौलाना मुहम्मदिन मअदन al-jud wal-karam منبع العلم والحلم والحكم وآله وبارك وسلم صلى الله على النبي صلى الله عليه وسلم صلاة وسلام عليك وعلى آلك وأصحابك يا حبيبي يا رسول الله. கண்ணியமிக்கவர்களே, இப்ப அந்த ரசூல் அவர்களுக்கே உரிய விசேஷமான ஒரு தேகத்தோடு இந்த பூமியில் நடமாடினார்கள் இல்லையா? படைப்பினுடைய இலக்கணத்திற்குள்ளே வருகின்ற எந்த பொருளா இருந்தாலும் அதுக்குன்னு சில குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதை விட்டு அது நகர முடியாது. அப்ப அந்த காலத்தை நிறுத்தும் போது அந்த ரசூலுக்கே உரிய அந்த புனிதமான அந்த விசேஷமான தேகமும் இந்த பூமியில் மறைய வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆனா நீங்க கவனிக்கணும், அந்த ரசூலு இந்த பூமியை விட்டு மறைந்து போவதற்கு முன்பா தான் கொண்டு வந்த அல்லது தான் தன்னுடைய சமூகத்திற்கு தந்து கொண்டிருந்த அந்த பொருளை அப்படியே கொண்டு போயிட்டா இந்த சமூகம் நிர்கதியாயிடும். அப்ப அதை யார்கிட்டயா கொடுத்துட்டு தானே போகணும். அப்படிங்க அதற்கு உரியவர்களிடத்தில் அதை ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கவனிக்கணுங்க. இதுவரையிலும் தான் அந்த ரசூலு ரிசாலத்து நபி நுபுவத் என்று சொல்லப்படுகின்ற நிலைகள் எல்லாம். ஆனா
முதலாக முதல் மனிதராக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்த போது நபியாக இல்லை, வலியாகத்தான் இருந்தாங்க. நல்ல கவனிக்கணும். சொர்க்கத்தில் இருந்த போது வலியாகத்தான் இருந்தாங்க. பூமிக்கு வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது. நபியாக தன்னை பரிமாற்றம் செய்தார்கள். அதுல இருந்து நபித்துவம் என்பதும் ரிசாலத் என்பதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த நபித்துவம் என்ற நிலை, அதாவது ரிசாலத் என்ற அந்த நிலை ஒரு முடிவுக்கு வருது. பெருமானாரோடு அது முற்று பெறுகின்றது. பெருமானாரோடு அது முடிந்து போகிறது என்று சொன்னால், அந்த ரிசாலத்தை கொண்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த கல்வி, ஞானம், இவைகள் எல்லாமே மறுபடியும் இந்த பூமிக்கு தேவை. அதை கொடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தரை நியமிக்கணும்னா, அப்படி நியமிப்பதற்குரிய நிலையை தான் கொண்டு வருகின்ற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள் சொர்க்கத்தில் வெளிப்பட்டிருந்த விலாயத் என்பது மறைந்து பூமிக்கு வந்த போது நபுவத்தாக மாறியதை போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ளே மிளிர்ந்து கொண்டிருந்த ரிசாலத் நபுவத் என்று சொல்லப்படுகின்ற நிலை பெருமானாருடைய மறைவை தொடுகின்ற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குள் மறைந்திருந்த விலாயத்து வெளிவந்துச்சு. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த கல்வியும் அந்த ஞானமும் வழங்கப்படுகிறது. இது யாரும் ஒத்துக்க மாட்டான். இதுல ஒரு குறுக்கு கேள்வி வரும் நம்மால்ட்ட. என்ன கேட்பாங்க தெரியுங்களா? ஏங்க, ஒரு வேதமே நமக்கு மத்தியில இருக்கும்போது அது என்ன புதுசா ஒரு கல்வி, ஒரு ஞானம் என்ன தேவை? பிஜே பேசலையா? இஸ்லாத்துல மொத்தமே 5 கடமை தான். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். அதுக்கு மேல என்ன திக்ருன்னு ஒண்ணு எங்கெங்க இருக்குன்னு கேட்டான். தியானம் என்ற ஒன்று, மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒண்ணு எங்க இருக்குது இஸ்லாத்துல? அப்படிலாம் இஸ்லாத்துல ஒன்றும் கிடையாது. ஆனா குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு ஆயத்து குர்ஆனுக்குள் புதைஞ்சு கிடக்கு. وَذْكُرْ رَبَّكَ فِي نَفْسِكَ تَضَرُّعًا وَخِيفَةً وَدُونَ الْجَهْرِ مِنَ الْقَوْلِ بِالْغُدُوِّ وَالْآصَالِ وَلَا تَكُن مِنَ الْغَافِلِينَ. அல்லாஹ் சொல்றா, وَذْكُرْ رَبَّكَ فِي نَفْسِكَ. உன்னுடைய இரட்சகனை உன்னுடைய தியானத்திற்கு, உன்னுடைய ஆத்மாவிற்குள் தியானிப்பாயாக, ذِكْر செய்வாக. دُونَ الْجَهْرِ بِالْغُدُوِّ وَالْآصَالِ. காலையிலும் மாலையிலும் சத்தமிட்டு என்று சொல்கிறார். எப்படி செய்யணுமா ذِكر? சத்தமாக திக்ர் செய்யணும் அல்லாஹ்வே சொல்றாங்க. கடைசியா சொல்றான், வலா தகுன் மினல் காஃபிலீன். மறதியாளர்களில் நின்று நீ ஆகிவிடாதே, என்னை மறந்தவர்களில் நின்று நீ ஆயிடாத, நீ என்னை நினைப்பவனாக இரு என்று சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியாத 5 வேளை தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே கொடுத்துட்டாங்கன்னு. அது எதுக்கு 6ஆவதா பின்ன திக்ருன்னு? யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை தியானியுங்கள். எப்படி தியானிக்கிறது தெரியுமா? ذிக்ரன் கஸீரா, அதிகமாக தியானியுங்கள். எப்படி தியானிக்க சொல்றா? அதிகமாக தியானியுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வذ்குர் ரப்பக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தன்னுடைய தோழர்களை, இந்த ஹதீஸ் புகாரில இருக்கு, தன் தோழர்களை பார்த்து சொல்றாங்க, வذ்குர் ரப்பக, தோழர்களே உங்களுடைய இரட்சகனை நீங்கள் தியானம் செய்யுங்கள். எப்படி தியானம் செய்யணும்? ஹத்தா யாத்தியக இன்னக மஜ்னூன். எப்படி, எந்த அளவுக்கு நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் தெரியுமா? மனிதர்களுடைய பார்வையில் மனிதர்கள் உங்களை பார்க்கின்ற போது நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் என்று அவர்கள் தீர்மானிச்சார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இரட்சகனுடைய நினைவில் உங்களை இழந்து போய்விட வேண்டும் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி எடுத்து சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ், சௌபானே, நாளை மறுமையில் நீர் என்னோடு சேர்ந்து இருப்பதை விரும்பினால் என்னை தவிர வேறொன்றை நினைக்காது. என்ன வேறொன்று நினைக்காத, என்னையே சதா நினைத்துக் கொண்டிருப்பீர். ஆனால் உன்னை நீர் மறந்து போவீர், உன்னிடத்திலே நான் இருப்பேன் என்று சொல்கிறார். உன்னிடத்திலே என்று சொன்னா உன் இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். உன்னிடத்திலே என்று சொன்னா இவன் என்ன மிச்சமா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கெல்லாம் வராதிங்க. இவன் இருக்கவே, இவனுடைய வஜூத் ஃபுல்லா ஃபனாவ் ஆயிடும். உன் இடத்திலே நான் இருப்பேன். அப்படித்தாங்க
அப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் ரிசாலத்தை சுமந்து இந்த பூமியை வலம் வந்த போது அந்த ரிசாலத்திற்குள் இருந்து ரிசாலத்திற்கு உரிய நாயகனாகிய அல்லாஹ் என்ற அந்த பரம்பொருள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. இனி அந்த ரிசாலத் என்பது இந்த பூமியை விட்டு மறைவதற்குரிய நிலை வந்த போது அதே ரிசாலத்திற்குரிய கல்வியும் ஞானமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழராகிய ஒருவருடைய ஒரு வலியினுடைய இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்குள் இருந்து அவன் வெளிப்பட ஆரம்பிச்சான். இப்ப கவனிக்கணும், அந்த நூர் இதுவரை ரசூல் என்ற பெயரிலே மிளந்து கொண்டிருந்தது, பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இப்போது வலி என்ற பெயரிலும் பிரகாசிக்கிறது. உருவங்கள் மாறுபட்டிருக்கின்றது, தோற்றங்கள் மாறுபட்டிருக்கின்றது, தேகம் இரண்டாக காட்சி அளிக்கின்றது. ஆனால் தேகத்திற்குள்ளே பிரகாசிக்கிற ஜோதி ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஒரு குடத்துக்குள்ள அந்த குடத்தை எடுங்க, ஒரு பகுதியில் ஒரு டைமண்ட் மாதிரி ஒண்ணு வெட்டுங்க, இன்னொரு பகுதியில் வட்டமா ஒண்ணு வெட்டுங்க, ரவுண்டா ஒண்ணு வெட்டுங்க, இன்னொரு பகுதியில் சதுரமாக ஒண்ணு வெட்டுங்க, இன்னொரு பகுதியில் நட்சத்திரத்தை போல ஒரு ஓட்ட போடுங்க. பல தரப்பட்ட பல்வேறு வகையான தோற்றங்களை கொண்டிருக்கின்ற விதவிதமான ஓட்டங்களை போட்டுட்டு அந்த குடத்தை வச்சுட்டு அந்த குடத்துக்குள்ள ஒரு விளக்கு தூக்கி வச்சுங்க. வச்சுட்டு வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு நட்சத்திரமா தெரியும், வட்டமா தெரியும், சதுரமா தெரியும், முக்கோணமா தெரியும். ஆனால் தெரிவதென்ன? ஜோதி மட்டும்தானே. அந்த ரசூல் இப்ப தபல் ஆலம் பாதுஷாவாகவும் தெரிகிறார். இதான் உண்மை. அந்த ரசூல் இப்போது ஷாஹுல் ஹமீது நாகூரியாகவும் தெரிகிறார். அந்த ரசூல் இந்த விழாவினுடைய நாயகர் என்று பேசப்படுகின்ற கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகவும் தெரிகிறார். வித்தியாசம் இல்லைங்க. இதை புரிந்து கொள்வது முக்கியம். அந்த ரசூலை எப்போது ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அப்போது அந்த ரசூலை அவன் நெருங்க துவங்குகின்றான், சமீபிக்க ஆரம்பிக்கிறான். ரசூலுடைய நெருக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு இவனுக்கு அதிகமாக கிடைக்கின்றதோ அல்லாஹ் சொல்கிறான், அவன் என் ரசூலை நோக்கி நெருங்குகிறான், இல்லை இல்லை என்னை நோக்கி என்று சொல்கிறான். புகாரில சொல்றான், அவன் என்னை நோக்கி. ஆனா அவனை என்னை நோக்கி நெருங்கி வருவதற்குரிய இடைப்பொருளாக மீடியேட்டராக நின்று அவனை செலுத்துகின்ற கருவியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் என்னுடைய ரசூலாகிய ஜோதி. இப்போ அவர்கள் மறைந்தார்கள் என்று சொன்னார். அவங்க மறைஞ்சா என்னங்க, அந்த தேகம் தான் இந்த உலகத்தை விட்டு இப்போது மறைந்திருக்கிறது. ஜோதி மறையுமா? வெளிச்சத்தை எங்கேயாவது மறைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நூரல்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த நூரை ஜோதியை அணைக்க பார்க்கிறார்கள். வாயால அணைச்சிடலான்னு பார்க்கிறான். ஆனா வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அதை பூரணப்படுத்தாமல் விடமாட்டான். அல்லாஹ் அதை நிறைவுபடுத்தாமல் விடமாட்டான். வலவ் கரிஹல் காஃபிரூன், நிராகரிப்பவர்கள் அதில் அருவருப்படைந்தாலும் சரிதான், அவனுக்கு அதை பத்தி தேவையில்லை. ஆக அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த ரசூல் என்ற மீடியேட்டரை இந்த உலகம் முழுவதற்கும் காட்டி கொடுக்கணும். இந்த உலகத்திற்கு வந்த ஒவ்வொரு நபியும் இந்த பூமிக்கு வந்த போது நானே என் இறைவனிடத்தில் பேசுவதற்கு அந்த மீடியேட்டர் தான் எனக்கு பயன்படுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். யார் சொல்றா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி சொல்கிறார், என் இறைவனோடு நான் வசனிப்பதற்கு முஹம்மது என்ற அந்த மீடியேட்டர் இல்லாமல் என்னால் வசனிக்க முடியவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். எத்தனை வழி நபிமார்களுக்கு எத்தனை வேதங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வேதங்கள் எல்லாம் நேரடியாக அந்த நபிமார்களுக்கு கிடைத்ததா? அத்தனை வேதங்களும் ரசூலின் வழியாகத்தான் அவர்களுக்கு கிடைச்சு. நம்முடைய ரசூலின் வழியாக கிடைச்சதுனாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு யூதர் விபச்சாரம் செய்தார். விபச்சாரம் செய்தார் என்ற செய்தி கிடைத்த போது யூதர்கள் ஒன்று சேர்ந்து விபச்சாரம் செய்த அந்த யூதரை அழைத்துக் கொண்டு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால நிறுத்தி கேட்கிறாங்க, முஹம்மதே, எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த யூதர்களில் இவர் விபச்சாரம் செய்து விட்டார்.
இவருக்கு என்ன தண்டனை தௌராத்தினுடைய வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். தௌராத்துடைய வேதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தரப்பட்டது இல்லையே. யாருக்கு கொடுக்கப்பட்டது? தௌராத்துடைய வேதம் யாருக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்து மறைந்து போன ஒருவர். அவருக்கு வழங்கப்பட்டிருந்த வேதத்தில் விபச்சாரத்திற்குரிய பனிஷ்மெண்ட், தண்டனை என்பது என்ன பேசப்படுகிறது என்பதை 3000 வருஷத்துக்கு பிறகு நபியாக ரசூலாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க. இந்த யூதர்கள் கேட்போதே ஒரு விஷயம் நமக்குள்ள கிளாஷ் ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்றான் நம்மகிட்ட? அவனா வந்து கேட்கலீங்க, அவன் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்தான். இந்த ரசூல் மூசாவுக்கு வழங்கப்பட்ட வேதம் இருக்கு பாருங்க, இந்த தௌராத்து, அந்த வேதம் கூட இவர் வழியாகத்தான் வந்துச்சு. அதனாலதான் அவர்கிட்ட கேட்க வந்தோம். அதனாலதான் அவர்கிட்ட வந்து நாங்க கேட்க வந்தோம், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த யூதர்கள்ல பண்டிதர் ஒருவரை அழைத்து, வேதம் படிச்ச ஒரு ஆளை கூப்பிட்டு தௌராத்துடைய வேதத்தை எடுத்துட்டு வர சொல்லி அவரை உட்கார வச்சு, நீங்களே படிங்களே என்ன தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்க நாங்க சொல்லுங்க. அவர் என்ன செஞ்சாரு? அந்த பனிஷ்மெண்ட் வரக்கூடிய அந்த வாக்கியத்தை மட்டும் தன்னுடைய விரல்ல மறைச்சுக்கிட்டு அவரை கசையால் அடிச்சு விட்டுடணும்னு சொன்னார். சாட்டையில அடிச்சு அவரை விட்டுடணும் அப்படின்னாரு. அப்ப அங்க உட்கார்ந்து இருந்த வேதம் படித்த இஸ்லாமிய பண்டிதர் ஒருவர் உட்கார்ந்து இருக்காரு. 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஆளு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்னு அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அவர்கள் உடனே அவர் கசையால் அடிச்சு விட்டுன்னு உடனே வச்சுட்டாங்க. எந்திரிச்சு பெருமானார் அவர்களை பார்த்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் பொய் சொல்றாரு, என்ன பனிஷ்மெண்ட்னு இருக்கோ அதை இவர் விரல்ல மறைச்சுக்கிட்டாரு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன பனிஷ்மெண்ட் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்லட்டுமா என்று கேட்டபோது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் விரலை மறைத்துக் கொண்டால் வேதத்திற்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இல்லாமலா போகும்? விரலால் அவர் மறைத்துக் கொண்டால் வேதத்திற்குள்ளே இருக்கின்ற விஷயம் இல்லாமலா போய்விடும். அது இருக்கத்தான செய்யும். நானே சொல்லி விடுகிறேன், அவருக்கு மரண தண்டனை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அது தௌராத்தில் மட்டும் குறிக்கப்பட்ட சட்டம் அல்ல, குர்ஆனும் அந்த சட்டத்தை தான் பேசுகிறது, இன்ஜீலும் அந்த சட்டத்தை தான் பேசுகிறது, ஜபூரும் அந்த. நான் கேட்கிறேன், வேதத்தை வாங்கி கொடுத்ததே நாம்பா. ஒரே மாதிரியான குற்றத்திற்கு தண்டனை பலவாறாக வர முடியுமா? அப்படி வந்திருந்தா கூட அது ஒரே சட்டமாக நான் தான் ஆக்கினேன். இப்ப வாங்க, அப்ப ஜபூருடைய வேதத்திலையும் மரண தண்டனை தான், இன்ஜீலுடைய வேதத்திலையும் மரண தண்டனை தான், தௌராத்திலையும் அதே தண்டனை தான், குர்ஆன்லயும் அதே தண்டனை தான். ஏன்? அந்த தண்டனையை நான் நிர்ணயித்தது நான் தானே. அந்த தண்டனையை நிர்ணயிக்கிறது நான் தானுங்க. என்னுடைய உள்ளத்தில் போடுகின்ற விஷயத்தை தானே வேதம் என்ற பெயரில் நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது வேதம் இல்லை என்று நான் சொன்ன வேதம் இல்ல, வேதம் தான் என்று நான் சொன்ன அது வேதம். இதுல வித்தியாசம் இல்லைங்க. ஆன்மாவனுடைய குதுசியா என்று சொல்லப்படுகின்ற ஆன்மாவுக்குள் இருந்து ஒரு விஷயம் வெளிப்பட்டா அது வேதமாயிடும். அந்த ஆன்மாவனுடைய மேல்தட்டில் இருந்து நினைவலைகளால் சூழப்பட்ட நிலையில் ஒரு விஷயம் வெளிப்பட்டா அது வேதத்தினுடைய தரத்தை இழந்துரும். இவ்வளவுதான் வித்தியாசம். இதை ருக்னுத்தீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலில் அல்லாமா கல்வத் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு எல்லாம் போக வேண்டாங்க, புரியுதுங்களா? ஆனா ரிசாலத்திற்கு ஒன்று இந்த பூமிக்கு அவசியமாக இருந்தது. அந்த ரிசாலத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு தேகம் தேவைப்பட்டது, ஒரு நபர் தேவைப்பட்டா அந்த நபருக்கு முஹம்மது என்று பெயரிடப்பட்டது. அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியாகவே மிளிர்ந்தார்கள், இருந்தார்கள், இருக்கிறார்கள், எப்போதும் எப்போதும் இருப்பார்கள். அந்த ஜோதியினுடைய வெளிப்பாட்டுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட ஒரு துகளாக, ஒரு துளியாக வெளிவந்தவர்கள் தான் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்கள்ட்ட இப்ப அந்த கல்வி, அந்த ஞானம் முழுவதும் தரப்பட்டிருக்கிறது. அவங்கள்ட்ட மட்டும் தரப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அந்த கல்வி என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க பாருங்க. நான் இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் அவர்கள் சொல்றாங்க, உலகத்தை விட்டு மறைகின்ற சில மணித்துளிகளுக்கு முன்னால, எப்போ உலகத்தை விட்டு மறைய போறாங்க,
அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல கடைசி சந்தர்ப்பத்தினுடைய நேரத்தில் பெருமானார் அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கு. அவர்களை சுற்றி கொண்டிருக்கின்ற தோழர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, உங்கள்கிட்ட 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன். அதுல ஒண்ணு குர்ஆன், இன்னொன்று அதற்குள் புதைந்து கிடக்கின்ற ஞானங்களை வெளிப்படுத்துகிற என் குடும்பம் என்று சொன்னார்கள். முடிஞ்சிருச்சா? இப்ப அந்த 2 தவிர நீங்க வேற எதை பின்பற்றினாலும் நிச்சயமா வழிகடுவீங்க. உலமாக்கள் இன்றைக்கு குர்ஆனுக்கு தன்னுடைய கற்பனை வளத்தை கொண்டு ஒன்றை சொல்ல ஆரம்பிச்சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனும் நரகத்துக்கு தான் போவான், அவன் யார் யாரும் சொல்லி கொடுத்தான் அவனையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிடுவான். இதுதான் உலமாக்களுடைய நிலைமை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை போது எப்படி எல்லாம் இன்னைக்கு விதவிதமா அர்த்தம் பண்றாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன்னு சொல்றாங்க. ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு நானூத்தி எத்தனையோ உலமாக்கள் சொல்ல கேட்க அருட்கொடை என்றுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரஹ்மத் என்பதற்கு அருட்கொடை என்பது சரியான தமிழ் அர்த்தம் அல்ல, மாறாக ரட்சகர் என்பதுதான் சரியான அர்த்தம். ரசூலுல்லாஹ் இந்த பூமிக்கு ரட்சகராக வந்தவர்கள். அதைத்தான் அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கின்ற ஒருவரை அருட்கொடை அருளை கொடுக்கிறவர் என்று சொன்னாக்கா வேற ஒண்ணு கொடுக்க மாட்டாங்களா?